ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் எப்படி அசெட் அலோகேஷன் பண்ணணும் அதுக்குள்ள மேஜிக் ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கோல் பிளானிங். கோல் பிளானிங்னா என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7லேருந்து 8 இம்பார்ட்டண்ட்டான கோல்ஸ் வரும். அந்த கோலினுடைய இன்ட்ரடக்ஷனை இப்போ பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோலை பற்றி எப்படி பண்ணணுங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அது என்ன ஒரு 5லேருந்து 6 இம்பார்ட்டன்ட் கோல் இல்லைன்னா ஒரு 7-8 கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோல் வந்து எல்லாருக்கும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது கார். ஆக்சுவலாக வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து என்னோட பைக் வந்து 2.5 lakhsக்கு எனக்கு ஒரு பைக் வேணும், 3 லட்சத்துக்கு எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கார். அந்த காரும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 years வந்து அவங்க காரை சேஞ்ச் பண்ணணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடு, அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வில்லா வேணும். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு என் சொந்த ஊரில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வில்லா மாதிரி வேணும், எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும். இது வந்து ஒரு 3வது கோலாக இருக்குது. 4வது உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கோல் கேட்குறாங்க. என்னென்ன கோல் கேட்குறாங்க இது வரைக்கும் வந்தவங்க? நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 200 ஃபினான்ஷியல் பிளான் போட்டிருக்கேன். சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானராக ஒரு 200 ஃபினான்ஷியல் பிளான்ஸ் போட்டிருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட கேட்குறதுலாம் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கோல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய மேரேஜ். 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா மல்டிப்ளைட் பை 2 இது ஒரு கோலாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாருக்கும் ட்ரீம் வெக்கேஷன் சொல்கிறாங்க. அந்த ட்ரீம் வெக்கேஷனுக்கு ஒரு கோலாக வந்து போடுறாங்க. ஒரு சிலர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்னு சொல்கிறவங்க இருங்க. இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோல் வந்து ஃபயர்னு சொல்கிறோம். ஃபயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. ஸோ எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கோல் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் கோலாக இருக்குது. இந்த கோல்ஸ்லாம் எப்படி பிளான் பண்ணணும், எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.